வெல்கம் டு எஸ்கே குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டிலே எப்படி சிக்கன் பாப்கார்ன் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 250 கிராம் அளவு சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காய சாறு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவு தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் நல்லா கெட்டியமாக இருந்ததுன்னா தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். ஃப்ரீசரில் ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சுடுங்க. ஒரு பிளேட்டில் 1 கப் அளவு மைதா ஆட் பண்ணிக்கோங்க. அதில் மைதாவுக்கு அந்த கோட்டிங் மாவுக்கு தேவையான அளவு சால்ட் எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சிக்கன்லேயே சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 1/2 அன் ஹவர் ஃப்ரீசரில் வச்சுருந்த சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த சிக்கனை ஒன்றா எடுத்து இப்போ நல்லா கோட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவில் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் நான் அது போலயே கோட் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கான விடுகதை உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சிரித்தால் நீ சிரிப்பாய், நான் அழுதால் நீ அழுவாய், அவன் யார்? இதற்கான விடுகதைக்கான பதில் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி காய வச்சுட்டேன். இதில் ஒன்றா அந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ சிக்கன் பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இது போல் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க. ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.